வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த அழகான ஒரு 1 kg கேக். இது வந்து 2 தீம் வந்து நம்ம கொலாப் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து கஸ்டமர் சென்ட் பண்ண பிக்சர்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியவே இல்லை. ஸோ எப்படி நான் இதை வந்து ஆர்டரை ப்ரொசீட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த கேக்கோட பேசிக் இது சொல்லிடுறேன். நிறைய வீடியோஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, நான் எடுத்துகிட்ருக்கேன்னு நினச்சிட்டு எடுக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொதப்பிடுச்சு இதில். ஸோ இது வந்து ஒரு 1.5 kgs டால் கேக்காக நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ட்ரஃபிளில் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ டால் கேக்காக நமக்கு வேணுங்கிறதுனால நான் வந்து இதுக்கு வந்து 1.5 kgsக்கு 6 inch டின் வந்து 7 inch டின் வந்து நான் எடுத்திருந்தேன். 6 inch வந்து 1 kgக்கு 6 inch கரெக்டாக இருக்கும். பட் நம்ம 1.5 kgங்கிறதுனால 7 inch. இதுவே வந்து நம்ம 2 kgsனா 8 inch. ஸோ இந்த மாதிரி நம்ம டால் கேக்ஸ் பண்ணும்போது நமக்கு டின் சைஸ் வந்து நம்ம கம்மியாக இருக்கும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி 7 inch டின்னில் நான் 2 டின்னில் வந்து பேக் பண்ணி 4 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ. ஸோ ரோஸ் ட்ரஃபிள் மாதிரி ஒயிட் சாக்லேட்டில் ரோஸ் ட்ரஃபிள் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம லேயர்ஸ்க்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 4 லேயர்ஸ்க்கு நடுவில் வந்து 3 லேயர்லேயுமே வந்து நம்ம நல்லா ரோஸ் ஃப்ளேவர்ட் க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே ரோஸ் ட்ரஃபிள் போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் அதுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உடன் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம 4 சைட்லேயுமே கொடுத்தாச்சு. ஏன்னா இது வந்து டால் கேக்காக இருக்கும். அண்ட் டால் கேக்காக இருக்குது ப்ளஸ் இது வந்து 15 kilometers ட்ராவல் வேறு பண்ண போகுது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதை கொடுத்தாச்சு. அண்ட் மோரோவர் கஸ்டமர் வந்து அனுப்பிச்ச ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். பட் இது வந்து ரோஸ் ட்ரஃபிள். ஸோ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ எப்படி பண்ணலாங்க, அதாவது ப்ளூ கலரில் வேணுமா இல்லை பிங்க் கலரில் வேணுமா இல்லை என்ன பண்ணலாம் போது 2 மிக்சடாக எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து தீம் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி அதை பார்த்த உடனே என்ன தீம்னே எனக்கு தெரியல. நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் வேறு எடுக்கணும், டவுன்லோட் பண்ணி எடுக்கணும், என்ன தீமுன்னே தெரில. ஸோ இந்த காலத்தில் எப்படி தான் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் கார்ட்டூன்ஸ் தெரியுதோ, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாப்பாய், டாம் அண்ட் ஜெரி இதெல்லாம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ பட் இந்த இதில் என்னென்னு தெரியல. அப்புறம் அவங்களே கேட்டது என்னென்னு சொல்லி அப்புறம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும், லைக் என்னென்னா கேண்டி தீமும் மிக்சடாக இருக்கும். ஸோ கேண்டி ப்ளஸ் இது இந்த தீம் 2 மிக்சடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அவங்க ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருந்த பிக்சர். ஸோ நாம் வந்து இப்போது இது கூட வந்து பிங்க்கும் இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரோஸ் ட்ரஃபிள் இல்லையா, ஸோ ட்ரஃபிள் க்ரீம் வந்து பொதுவாக வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஒரு ஐடியா, ப்ளூ கலர்லேயே பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த ரோஸ் ட்ரஃபிளை வந்து நம்ம ட்ரிப் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி கேண்டி தீம்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா தெரியும், மேலே வந்து கேண்டீஸ் எல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சரில். ஸோ நம்ம அதையே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து மெயினாக கலர் 2 மிக்சடாக இருக்கணும் ப்ளஸ் அந்த தீம் அந்த மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானே ஒரு டிசைட் பண்ணிவிட்டு ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இந்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த கேக் ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ள எடுத்து நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரஃபிள் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் எடுத்து ட்ரிப் கொடுத்துட்டேன். ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து நான் எடுக்கலை.
எடுத்துகிட்ருக்கேன்னு நினச்சிட்டு சில இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து கேமராவையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன் அண்ட் கேக்ஸையும் நான் தான் வந்து பண்ணணும். ஸோ இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ நானே தான் ரெண்டுமே பண்ணணும் அப்படிங்கும்போது சில டைம் இந்த மாதிரி மிஸ் ஆகிடுது. ஸோ ஆங்கிள் அதெல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக என்னால் வச்சு சுச்சுவேஷன் என்னால் வந்து எடுக்க முடியல. இதில் நானே ரெண்டுமே பண்ணணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் மோரோவர் வேறு எந்த இடத்துலையும் ஃபேன்சியராக வச்சு பண்ணுறதுக்கான லைக் ஃபெசிலிட்டியும் நமக்கு வந்து இல்லை. ஸோ ஃபுல்லி ஆக்குபைட் வீடு. ஸோ வீட்டில் தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம ஃபேன்சியராக வந்து கொடுக்க முடியல. ஸோ இது வந்து ரொம்ப கேஷுவலாக எப்படி இருக்கோ அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்து வீடியோ எடுத்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ அதாவது நிறைய இது மிஸ் ஆகிடுது. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஏதாவது நம்ம வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து போய் பண்ணலாம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கேளுங்க, சஜஷன். ஸோ ஏற்கனவே கேட்டிருக்காங்க விப் க்ரீம் பற்றி. பட் நான் இன்னும் அது வந்து போட முடியல, அப்லோட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு இது பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ அதை வந்து கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் மோரோவர் கொஞ்சம் குட்டி குட்டி விளாக்ஸ் மாதிரியும் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஒன்லி கேக் இது மட்டும் பண்ணாமல் நம்ம அந்த எப்படி மேனேஜ் பண்ணுறோம் பிஸ்னஸை, ஸோ எப்படி அந்த ஸ்பேஸை நம்ம வந்து கரெக்டாக வீட்டையும் மேனேஜ் பண்ணணும், வீட்டுக்கான ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அண்ட் மோரோவர் நமக்கு வந்து கேக் பிஸ்னஸ்க்கான இது எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து தனியாக நான் வந்து போடுறேன். இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் வந்து வந்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து கேக் வந்து முடிச்சாச்சு. ஸோ நல்லா ஐசிங்கும் கொடுத்தாச்சு. இப்போ நல்லா போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரிப் வந்து கொடுத்தது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ தனியாக எடுக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி வந்து கனாஷே பண்ணும்போது கெட்டியாயிடுச்சு. நம்ம அதனால் லூஸ் பண்ணுறதுக்காக திரும்பி ஹீட் பண்ணி திரும்பி விட்டால் திரும்பி கெட்டியாயிடும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த ட்ரிப் வந்து வராது ரொம்ப கெட்டியானா. ஸோ அதனால் ஹீட்டாகவும் கேக் மேலே போட முடியாது, கேக் உருகிடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். பட் ஸ்டில் நான் வந்து இது ஒரு இதாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரிப் கேக்ஸ் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு நான் தனியாக வீடியோ எடுத்து நான் இது பண்ணுறேன். இந்த தடவை தான் டெஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவாக. ஸோ இப்போ ட்ரிப் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ளூ அண்ட் பிங்க் பார்க்குறக்கே கொஞ்சம் அழகாக தான், நல்ல காம்பினேஷன் தான். இந்த கேண்டி இதுக்கு வந்து ரொம்பவே தீமுக்கு வந்து நல்லாவே சூட் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன், பிக்சர் எடுத்து வச்சாச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் எடிபிள் தான். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் அங்கங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி தான் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் நான் 5 o'clock டெலிவரி கொடுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் டே 5 o'clock தான் வந்தது. பட் சம்டைம்ஸ் இது மாதிரி நான் எடுத்துக்க முடியும், பட் எல்லா டைம் எடுக்க முடியாது. ஏன் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும் போது கூட எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. வந்தது அந்த ஆர்டரும். பட் என்னால் எடுக்க முடியல. ஸோ சுச்சுவேஷன் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், இல்லை ஆல்ரெடி கமிட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுக்க முடியாமல் போயிடும். பட் நீங்கள் முன்னாடியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய பிளான்ஸையும் அப்பாயின்மெண்ட்ஸையும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவேன். ஸோ அதனால தான் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3-4 days முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இது சொன்ன மாதிரி முந்தின நாள் தான் வந்திருந்தது. பட் லக்கிலி எடுக்க முடிஞ்சுது. பட் என்னென்னா ஒரு சில டைம் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆகாத போது நம்ம எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, பட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நாம் வேறு ஏதாவதுல கமிட் ஆகிடுவோம். சார் கொடுப்பாங்களோ மாட்டாங்களோங்கிற மாதிரி இருக்கும். இல்லை வேறு சுச்சுவேஷன்னாலேயும் நம்மளால் எடுக்க முடியாமல் அந்த மாதிரியும் சில இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தாச்சு இந்த ஆர்டரை. நம்ம எல்லா கேண்டீஸ், அந்த கேரக்டர்ஸ், ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம அங்கங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் பார்த்தாலே கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் அது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த இதை வந்து முடிச்சுக்கலாம்.
அவ்வளோதான். கேக்கு வந்து ஃபுல்லு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி செட்டிங் வந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி தான் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னா, கஸ்டமரே வந்து பிக் பண்ணிக்கிறேன் தான் சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஏரியாவிலேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் டெலிவரி இருந்தது. ஸோ ஆனால் அவங்க வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, மழை கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அவங்களால வந்து பிக் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் போர்ட்டர்லேயோ இல்லை ஸ்விக்கிலேயோ அனுப்பிச்சி விட்ருங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. பட் எனக்கு தான் மனசு இல்லை. நான் பண்ணது பிரச்சனை இல்லை, அவங்க பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க இதில். பட் நாம் வேணாம், ஏன்னா அது வந்து கேக் டேமேஜாக இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம், டால் கேக் வேறு. ஸோ எப்படி எடுப்பாங்களோன்னு சொல்லிட்டு இதர் நம்ம வந்து இதில் கேபில் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா நாமளேட்டு தான் டெலிவரி பண்ணணும். ஸோ நாம் பேசிவிட்டு சரி நாமளே டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்தது. ஸோ அதனால் டெலிவரி பண்ணலான்னு கேட்டுட்டு டெலிவரி நாங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். தேங்க்யூ, பாய்.